ஹலோ கைஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பேச போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மாரல் காமிக்ஸோட ரொம்ப பவர்ஃபுல்லான ரொம்பவே டேஞ்சரான ஒரு சுப்ரீம் பீயிங் தான் ஒன் அபவ் ஆல். பிகாஸ் இந்த ஒன் அபவ் ஆல் நினச்சா தன்னுடைய பவரை யூஸ் பண்ணி மாரல் யூனிவர்ஸில் இருக்கிற எந்த ஒரு விஷயத்தையுமே ஈஸியாக சேஞ்ச் பண்ண முடியும். சொல்ல போனால் மாரல் யூனிவர்ஸே கம்ப்ளீட்டாக டெஸ்ட்ராய் பண்ணி அதை ரீக்ரியேட் பண்ண முடியும். ஸோ இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான பீயிங்காக இருக்கக்கூடிய நம்ம ஒன் அபவ் ஆலுக்கே டஃப் கொடுக்குற லெவலில் ஒரு கேரக்டர் வந்து நம்மளுடைய மாரல் காமிக்ஸில் இருக்காரு. அவருடைய பேர் ட்ரூ ஃபார்ம் ஒபிலியன். ஸோ இந்த ட்ரூ ஃபார்ம் ஒபிலியன் நினைச்சா இந்த ஒன் அபவ் ஆலை டிஃபீட் பண்ண முடியுமா, இவர் எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டர் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது, அதனால் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த ட்ரூ ஃபார்ம் ஒபிலியன்னா யார் அப்படிங்கிறத நம்ம சிம்பிளாக பார்த்துடலாம். ஸோ மாரல் யூனிவர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அதை வந்து மல்டிவர்ஸ், ஆம்னிவர்ஸ், டிமென்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா வகையில் பிரிச்சிருப்பாங்க. இது எல்லாத்தையுமே வந்து ஒரு பால் மாதிரி ஒரு மிகப்பெரிய யூனிவர்ஸாக ஒரு டிமென்ஷனாக பார்த்துட்டிங்கன்னா நம்முடைய ஒன் பால் வந்து கிரியேட் பண்ணி வச்சிருக்காரு. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிக்ஷனல் யூனிவர்ஸ். ஓகேவா. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிசியோட யூனிவர்ஸ் இருக்கும். அப்புறம் வந்து நம்மளுடைய அனிமையில் இருக்கிற ஒவ்வொரு யூனிவர்ஸ் இருக்கும். அது ஃபிக்ஷனல் வேர்ல்டு இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அது எல்லாமே ஒரு யூனிவர்ஸ்குள்ளே வந்து அடங்கியிருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது எல்லாத்தையுமே வந்து ஒவ்வொரு சுப்ரீம் பீயிங் வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு இருப்பாங்க. ஒவ்வொரு யூனிவர்ஸ்க்கும் ஒவ்வொரு விதமான சுப்ரீம் பீயிங்ஸ்லாம் இருப்பாங்க. ஸோ இப்படி இருக்கக்கூடிய இந்த கேரக்டர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, ஸோ இவங்க வந்து மோஸ்ட்லி அந்த யூனிவர்ஸ்குள்ளே மட்டும்தான் சுப்ரீம் பீயிங்காக இருப்பாங்க. அதுக்கு வெளியில் பார்த்தீங்கன்னா ஒரு எம்டி ஸ்பேஸ் இருக்கும்ல, அது வந்து வாய்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஒரு வாய்டை பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி யாராலையுமே கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஏன்னா இந்த வாய்டே பார்த்துட்டிங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அந்த ஃபிக்ஷனல் யூனிவர்ஸ்க்கு வெளியில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ அதை பார்த்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் யாராலும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஆனால் சில பேர் சொல்லுவாங்க, எக்ஸாம்பிளுக்கு டிசி காமிக்ஸில் பார்த்தீங்கன்னா ஓவர் வாய்ட் லூசிஃபர்னு ஒருத்தர் இருப்பார், அவர் வாய்டே கண்ட்ரோல் பண்ணிட்டார் அப்படின்னு சொல்லுவார். இருந்தாலும் அதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு பவுண்ட்லெஸ் யூனிவர்ஸ் கிடையாது. அதாவது ஒரு எம்டி ஸ்பேஸை வந்து அவர் கண்ட்ரோல் பண்ணுவாரே தவிர மற்றபடி பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஃபுல் வாய்டை கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த வாய்டு இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு ஒரு உருவம் இருந்து, ஸோ அந்த உருவம் வந்து ஒரு பவர்ஃபுல்லான பீயிங்காக இருந்தால் எப்படி இருக்கும். ஸோ அதுதான் பார்த்துட்டிங்கன்னா ட்ரூ ஃபார்ம் ஒபிலியன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஃபிக்ஷனல் யூனிவர்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு எம்டி ஸ்பேஸ் இருக்கும் பார்த்தீங்களா, ஒவ்வொரு யூனிவர்ஸும் தனித்தனியாக இருக்கும்போது அதுக்கு இடையில வந்து ஒரு ஸ்பேஸ் இருக்கும்ல, அந்த டார்க்னஸ், அந்த எம்டினஸ் தான் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரூ ஃபார்ம் ஒபிலியன். இந்த ட்ரூ ஃபார்ம் ஒபிலியன் பார்த்தீங்கன்னா மாரல் யூனிவர்ஸ்குள்ளே வரும்போது தன்னுடைய அவதாரா தான் பார்த்தீங்கன்னா உள்ளே வர முடியும். பிகாஸ் அவருடைய ஒரிஜினல் ஃபார்மோட பார்த்தீங்கன்னா மாரல் யூனிவர்ஸ் இவரால் என்டர் ஆக முடியாது. அதனால மாரல் யூனிவர்ஸ்குள்ள இருக்கிற கேரக்டர் பார்த்தீங்கன்னா ஒபிலியன் அப்படின்ற பேர்ல இருந்தாலும் அவர் வந்து ஒரு சாதாரண அவதார் மட்டும்தான். ஸோ மாரல் காமிக்ஸ்ல கூடிய ஒபிலியன் நினைச்சா எந்த ஒரு விஷயத்தையும் அவ்வளோ சீக்கிரம் பண்ண முடியாது. அதுக்கு வந்து நம்ம ஒன் அபவ் பர்மிஷன் தேவைப்படும். ஆனால் மாரல் யூனிவர்ஸ் விட்டு வெளியில் இருக்கக்கூடிய அந்த ஒரிஜினல் ட்ரூ ஃபார்ம் ஒபிலியன் இருக்காரு பார்த்தீங்களா, அவர் ரொம்ப டேஞ்சரான ஒரு பீயிங்கா இருப்பாரு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இவரோட பவர்ஸை பற்றி என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, எல்லா விதமான டார்க்னஸும் இவருக்குள்ள தான் இருக்குது. நம்ம பார்க்கக்கூடிய எல்லா இருட்டு, அந்த டார்க்னஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அது எல்லாமே இவர் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த ஒரு காரணத்தினால பார்த்தீங்கன்னா இவர் ரொம்ப பவர்ஃபுல்லான பீயிங்காக இருக்கார். அது ஒரு ஆம்னிபொட்டன்ட், ஆம்னிப்ரெசன்ட், ஆம்னிசைன்னு சொல்லிட்டு எல்லா விதமான பவரும் இருக்கக்கூடிய ரொம்ப டேஞ்சரான ஒரு பீயிங்காக பார்த்தீங்கன்னா இந்த ட்ரூ ஃபார்ம் ஒபிலியன் சொல்கிறாங்க. இவர் நினைச்சா எந்த ஒரு விஷயத்தையும் ஈஸியாக வந்து அழிச்சிட முடியும், எந்த ஒரு பவரையும் ஈஸியாக வந்து அப்சர்வ் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இவரை அழிக்கவே முடியாது. இவர் வந்து ஒரு ட்ரூ இம்மார்டல். ஸோ ட்ரூ இம்மார்டல் அப்படிங்கும்போது இவருக்கு மேலே எந்த ஒரு கேரக்டருமே கிடையாது. ஆனால் பார்த்தீங்கன்னா இவர் எம்டி ஸ்பேஸாக இருக்கிற காரணத்தினால இவரை அழிக்கவோ இவரை உருவாக்கவோ முடியாது. சொல்ல பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஒட்டுமொத்த மாரல் யூனிவர்ஸை மட்டும் இல்லை, எல்லா ஃபிக்ஷனல் யூனிவர்ஸ்க்கும் இடையில இருக்கக்கூடிய ஒரு வாய்டு, ஒரு எம்டினஸ் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ட்ரூ ஃபார்ம் ஒபிலியனை பற்றி இது வரைக்கும் மாரல் காமிக்ஸ்லேயே கொஞ்சம் இடங்கள்ல மட்டும்தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அது ஒபிலியனை பற்றி சொன்ன அளவுக்கு கூட ட்ரூ ஃபார்ம் ஒபிலியனை பற்றி சொல்லியிருக்க மாட்டாங்க. ஒபிலியன் பார்த்துட்டிங்கன்னா மாரல் யூனிவர்ஸில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த டார்க்னஸ்க்கான ஒரு கடவுள், ஒரு என்டிட்டி. ஸோ எப்படி வந்து நம்ம எட்டர்னிட்டி ஒரு யூனிவர்ஸாக இருக்கிறோம், அவரை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா டார்க்னஸ்மே நம்ம ஒபிலியன் தான் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஆனால் மாரல் யூனிவர்ஸ் மட்டும் இல்லாமல் எல்லா ஃபிக்ஷனல் யூனிவர்ஸ்க்கும் இடையில இருக்கக்கூடிய ஒரு டார்க்னஸ் தான் இந்த ட்ரூ ஃபார்ம் ஒபிலியன். ஸோ இப்போதைக்கு எந்த அளவுக்கு டேஞ்சரான ஒரு பவர்ஃபுல்லான கேரக்டர் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்து வந்து நம்மளுடைய ஒன் அபவ் ஆலை பற்றி பார்ப்போம். ஸோ ஒன் அபவ் ஆலை பற்றி ரீசெண்டாக கூட ஒரு வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன். ஒன் அபவ் ஆல் பார்த்தீங்கன்னா மாரல் யூனிவர்ஸில் இருக்கிற எல்லா விஷயத்துக்குமான ஒரு கடவுள். அதாவது மாரல் யூனிவர்ஸுக்குள்ள எந்த ஒரு விஷயம் உருவாகணும் இல்லை அழியணும் அப்படின்னா அதை ஒன் அபவ் ஆல் தான் டிசைட் பண்ணணும். ஏன்னா அவருடைய யூனிவர்ஸ் தான் அது. அவர் தான் பார்த்தீங்கன்னா தன்னுடைய பவரை வச்சு அதை வந்து உருவாக்கியிருக்காரு. அதை வந்து ஸ்டெபிலைஸ் பண்ணுறதுக்கும் அதை வந்து பேலன்ஸ்டாக வச்சுக்கிறதுக்கும் பார்த்துட்டிங்கன்னா நிறைய காட்ஸை உருவாக்கி விட்டுருக்காரு. இந்த ஃபர்ஸ்ட் ஃபிர்மாமெண்ட்டாக இருக்கட்டும், அப்புறம் வந்து நம்முடைய லிவிங் ட்ரைபோனல், அப்புறம் இயானாக இருக்கட்டும், அப்புறம் வந்து எட்டர்னிட்டி, இன்ஃபினிட்டி, என்ட்ரோபின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கேரக்டர்ஸை உருவாக்கி விட்டுருக்காரு. இவங்க பார்த்தீங்கன்னா ஆம்னிவர்ஸ் லெவல்னு இருப்பாங்க, அதுக்கப்புறம் மல்டிவர்ஸ் லெவல்னு இருப்பாங்க, அப்புறம் யூனிவர்ஸ் லெவல்னு இருப்பாங்க. மோஸ்ட்லி நம்ம வந்து இந்த கேரக்டர் தோக்கடிச்சிட்டாங்க, அந்த கேரக்டர் தோக்கடிச்சிட்டாங்க, எட்டர்னிட்டியை தோக்கடிச்சிட்டாங்கலாம் பேசுவோம்ல, அதெல்லாம் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா மல்டிவர்ஸ் லெவலில் இருக்கக்கூடிய பீயிங்காக தான் இருப்பாங்க. இதை வந்து இன்னுமே சிம்பிளாக நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா
நம்ம மார்வல் காமிக்ஸில் வந்து இன்ஃபினிட்டி கான்லெட் அப்படின்ற காமிக் சீரிஸில் நம்மளுடைய தேனாஸ் பார்த்தீங்கன்னா இன்ஃபினிட்டி ஸ்டோன்ஸை யூஸ் பண்ணி எல்லா விதமான என்டிடிஸுமே டிஃபீட் பண்ணார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருப்போம்ல. ஆக்சுவலி அவங்க எல்லாமே யூனிவர்சல் லெவலில் இருக்கிற கேரக்டர்ஸ் தான். ஸோ அவங்களுடைய பவரை தான் நம்மளுடைய தேனாஸ் பார்த்தீங்கன்னா இன்ஃபினிட்டி ஸ்டோன்ஸை வச்சு தோக்கடிச்சாரு. ஆனால் அவரை விட மல்டிவர்சல் லெவலில் இருக்கக்கூடிய பீயிங்ஸ் இருக்காங்க. ஸோ எக்கச்சக்கமான யூனிவர்ஸையே இந்த பீயிங்ஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணுறாங்கன்னா அவங்க எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருப்பாங்கன்னு நினச்சி பாருங்க. அவங்களே மோஸ்ட்லி நிறைய பேர் வந்து ரீச் பண்ணியிருக்க மாட்டாங்க. அதையும் தாண்டி அதாவது மல்டிவர்சல் லெவலில் இருக்கிற என்டிட்டிஸை டிஃபீட் பண்ணா கூட ஆம்னிவர்சல் லெவலில் இருக்கிற என்டிட்டிஸை ரீச் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஸோ இவங்க எல்லாரையுமே கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு பவர்ஃபுல்லான பீயிங் தான் இந்த ஒன்னோபாவால். ஸோ இவருக்கு வந்து ஒரு கவுண்டர் பார்ட் இருக்கிற ஒரு டார்க் கவுண்டர் பார்ட். அவரை பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஒன்னோபாலோட ஒரு டார்க் ஷேடோ அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவர் தான் பார்த்தீங்கன்னா ஒன் பிலோவால். இந்த பிலோவால் பார்த்துட்டிங்கன்னா எல்லா விதமான டார்க்னஸையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய கேரக்டர். அது ஒரு காயோட ரெண்டு பக்கம் இருக்குன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, ஒருத்தர் நல்லவராக இருப்பார் ஒருத்தர் கெட்டவராக இருப்பான்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி நல்லவராக இருக்கக்கூடியவர் தான் இந்த ஒன்னோபாவால். கெட்டவராக எல்லா விதமான கெட்ட இனங்களும் இருக்கக்கூடியவர் தான் இந்த ஒன் பிலோவால். ஸோ இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மாரல் யூனிவர்ஸ் வந்து பேலன்ஸ்டாக வச்சுக்கூடிய ஒரு கேரக்டர்ஸ். ஸோ இவங்க பார்த்துட்டிங்கன்னா மாரல் யூனிவர்ஸ்குள்ளே மட்டும்தான் எந்த ஒரு விஷயத்தையும் சேஞ்ச் பண்ண முடியும். மாரல் யூனிவர்ஸ்க்கு வெளியில் இருக்கிற எந்த ஒரு விஷயத்தையும் சேஞ்ச் பண்ண முடியாது. எக்ஸாம்பிளுக்கு நம்மளுடைய பியாண்டர் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் வந்து ப்ரீரிட்கான் பியாண்டர்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவரோட பவரை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஒரு பியாண்டரை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அவர் பார்த்துட்டிங்கன்னா பியாண்டர் யூனிவர்ஸ்லேருந்து வந்திருப்பாரு. மாரல் யூனிவர்ஸ்க்கு வெளியில் இருக்கும். அது ஒட்டுமொத்த நம்ம ஒன்னோபாவோட கண்ட்ரோலே இல்லாத வேற ஒரு யூனிவர்ஸ்லேருந்து மாரல் யூனிவர்ஸ்குள்ளே பார்த்தீங்கன்னா பியாண்டர் வருவார். அவரை பார்த்துட்டிங்கன்னா நம்ம ஒன்னோபாவை கூட டிஃபீட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ஒரு யூனிவர்ஸ்குள்ளே இருக்கிற பவரை மட்டும்தான் இந்த ஒன்னோபாவால கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ யூனிவர்ஸை தாண்டி இருக்கிற பவரை வந்து இவரால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஸோ இப்போ வந்து ஒன்னோபாலும் எப்படிப்பட்ட ஒரு கேரக்டர், அவரோட பவர் லெவல் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு யூனிவர்ஸ்குள்ளே மட்டும்தான் நம்மளுடைய ஒட்டுமொத்த ஒரு பிரபஞ்சம், ஒரு யூனிவர்ஸ் ஃபிக்ஷனல் வேர்ல்டு இருக்குது பார்த்தீங்களா, அதுக்குள்ளே மட்டும்தான் நம்ம ஒன்னோபாலோட பவருங்கிறது ரொம்ப ரொம்ப பெருசாக இருக்கும். மற்றபடி பார்த்துட்டிங்கன்னா வேற ஒரு ஃபிக்ஷனல் யூனிவர்ஸில் இன்னொரு சுப்ரீம் காட் இருப்பார். இதுதான் வந்து கான்செப்ட். ஸோ இப்போதைக்கு இந்த ரெண்டு விஷயங்களும் உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும். அது ட்ரூ ஃபார்ம் ஒபிலியன் எப்படிப்பட்ட ஒரு கேரக்டர், அது நேரத்தில் நம்மளுடைய ஒன்னோபால் எப்படிப்பட்ட ஒரு கேரக்டருங்கிறது உங்களுக்கு சிம்பிளாக புரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ வந்து இந்த ரெண்டு பேருக்குள்ள சண்டை வருதுன்னு வச்சுப்போம். அது ட்ரூ ஃபார்ம் ஒபிலியனுக்கும் நம்மளுடைய ஒன்னோபாலுக்கும் சண்டை வந்தால் யார் வின் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டோன்னா எந்த இடத்துல ஃபைட் நடக்குது அப்படிங்கிறத பொறுத்து ரிசல்ட் மாறும். அதாவது மார்வல் யூனிவர்ஸ்குள்ளே வந்து தான் நம்ம ஒன்னோபால் கூட நம்மளுடைய ஒபிலியன் வந்து சண்டை போடணும் அப்படிங்கிற சுச்சுவேஷன் வரும்போது அந்த இடத்துல ஒரு ஆம்னிவர்சல் லெவலில் இருக்கக்கூடிய ஒரு என்டிட்டியாக மட்டும்தான் நம்ம ஒபிலியனால என்டர் ஆக முடியும். ட்ரூ ஃபார்மில் என்டர் ஆக முடியாது. பிகாஸ் அந்த ஒரு ட்ரூ ஃபார்ம் அப்படிங்கிறது அந்த யூனிவர்ஸ்குள்ளே என்டர் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. யூனிவர்ஸே டெஸ்ட்ராய் ஆகிடும். ஸோ அந்த ஒரு காரணத்தினால பார்த்துட்டிங்கன்னா கண்டிப்பாக நம்மளுடைய ஒபிலியனோட ஒரு ட்ரூ ஃபார்மை நம்ம மார்வல் யூனிவர்ஸ்குள்ளே எதிர்பார்க்கவே முடியாது. ஆனால் ஒருவேளை ஒரு ட்ரூ ஃபார்மில் இருக்கக்கூடிய ஒபிலியன் வந்து மார்வல் யூனிவர்ஸ்குள்ளே என்டர் ஆரம்பிச்சுங்க, அந்த இடத்துல கண்டிப்பாக நம்ம ஒன்னோபாலுக்கு பயங்கரமாக டஃப் கொடுக்க முடியும். ஆனால் பேசிக் ஃபார்மில், அதாவது ஒரு ஆம்னிவர்சல் லெவலில் இருக்கக்கூடிய கேரக்டராக என்டர் ஆனால் கூட கண்டிப்பாக அவரால் வந்து நம்ம ஒன்னோபாலை டிஃபீட் பண்ண முடியாது. பிகாஸ் ஒன்னோபால் தான் மார்வல் யூனிவர்ஸோட சுப்ரீம் காடு. அதே நேரத்தில் அந்த எம்டி வாய்டாக இருக்கக்கூடிய ட்ரூ ஃபார்ம் லெவின் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் கூட நம்ம ஒன்னோபால் சண்டை போட்டு அவரை ஜெயிக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா அதுக்கு வாய்ப்பு சுத்தமாக கிடையாது. ஏன் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான். இந்த ட்ரூ ஃபார்ம் ஒபிலியன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா எந்த விதமான ஒரு ஃபார்மே இல்லாத கேரக்டர். அவருக்கு வந்து எந்த விதமான ஒரு மோட்டிவேஷனும் கிடையாது, எந்த விதமான ஒரு லிமிட்ஸும் கிடையாது. எல்லா எம்டினஸும் எல்லா வாய்டுமே பார்த்தீங்கன்னா இந்த ஒபிலியனாக தான் இருப்பார். ஸோ இந்த ஒபிலியன் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு ஃபார்ம் எடுத்து அதுக்கப்புறம் தான் மார்வல் யூனிவர்ஸ்குள்ளே வராரு. இவர் நினைச்சா வந்து டிசி யூனிவர்ஸ்குள்ளே போகலாம், அனிமி மங்கா எந்த யூனிவர்ஸ்குள்ளே என்டர் ஆகலாம். ஏன்னா எல்லாத்துக்குமான இடையில அது ரெண்டு இதுக்கும், அது நம்மளுடைய ரியல் வேர்ல்டு இருக்குல்ல, இந்த யூனிவர்ஸுக்கும் ஃபிக்ஷனல் யூனிவர்ஸ்க்கும் இடையில இருக்கக்கூடிய ஒரு சின்ன கேப் இருக்கும் பார்த்தீங்களா, அது எல்லாமே இந்த ட்ரூ ஃபார்ம் ஒபிலியனோட பவர் தான். ஸோ அந்த ஒரு காரணத்தால பார்த்துட்டிங்கன்னா இந்த கேரக்டரை ரீச் பண்ணுறதோ இல்லைனா இவரை டிஃபீட் பண்ணுறதோ ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். ட்ரூ ஃபார்ம் ஒபிலியன் ஃபார்மில் இருக்கிற வரைக்குமே கண்டிப்பாக நம்மளுடைய ஒன்னோபால் நினைச்சா இந்த கேரக்டரை டிஃபீட் பண்ண முடியாது. ஏன்னா இவர்கிட்ட நெருங்கிறதே நம்ம ஒன்னோபாலுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். மார்வல் யூனிவர்ஸ்குள்ள மட்டும்தான் இவரோட பவர் வந்து ஒர்க் ஆகும். அதை விட்டு வெளியில் போயிட்டா கண்டிப்பாக இவருடைய பவருங்கிறது நம்ம ட்ரூ ஃபார்ம் ஒபிலியனுக்கு ஒரு விஷயமே கிடையாது. ஸோ பார்த்துட்டிங்கன்னா ஒரிஜினலாக யார் பவர்ஃபுல்லான கேரக்டர் அப்படின்னு பார்த்தோன்னா நம்மளுடைய ட்ரூ ஃபார்ம் ஒபிலியன் தான் ஒன்னோபாலோட ரொம்ப ரொம்ப டேஞ்சரான பவர்ஃபுல்லான ஒரு பிரிமாட்டியல் பீயிங்கு. ஆனால் மார்வல் யூனிவர்ஸ்குள்ள வரும்போது கண்டிப்பாக ஒன்னோபால் தான் பெஸ்ட்டான ஒரு கேரக்டராக இருப்பார். ஆனால் இந்த வீடியோ ரிசல்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மார்வல் யூனிவர்ஸ்குள்ள நடக்கும்போது ஒன்னோபால் ஜெயிப்பார். மார்வல் யூனிவர்ஸ்க்கு வெளில ஃபைட்டில் நடக்கும்போது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரூ ஃபார்ம் ஒபிலியன் தான் ஜெயிப்பார். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம ஒரு லைக் கொடுத்துங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான மாரல் டிசி பற்றின கண்டென்ட்ஸ்லாம் பார்க்கறதுக்கு நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.